அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நிறைய பேர் கேட்குறீங்க. நல்லா வைராக்கியமான வார்த்தைலாம் வருது நம்ம சபையில். இன்னைக்கு நிறைய பேர் அதை கேட்டு நடக்கிறாங்க. நிறைய பேர் பயம் இல்லாதமே தேவனுக்குள்ளே வாயிறாங்க. அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. நிச்சயமாய் சொல்றேன், நீ தேவனோடு வாழ்வீர் என்று சொன்னால் நீ கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தாதான் உன் ஆவிக்குரிய பயணம் சீரா போகும். நான் சொல்றேன், நீ கர்த்தருக்கு பயப்படலன்னு சொன்னா உலகத்தில் ஒரு காலு, தேவனுக்குள்ள ஒரு காலை வைத்து நீ வாழ்வேன்னு சொன்னா கர்த்தர் உன்னை பார்க்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவர் பாவத்தை பாராத சுத்தகனரம்மா. அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தர் உன்னை பார்க்கணும்னு சொன்னா, கர்த்தர் உன்னை பார்த்து கண்ணோக்கணும்னு சொன்னா, நீ கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்துன்னு சொன்னா கர்த்தர் உன்னை பார்ப்பார் தேவப்பிள்ளை. அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. நாமவே ஒரு சின்ன தண்ணியில் ஒரு சின்ன வண்டல் பட்டா கூட என்ன பண்ணுறோம், அந்த தண்ணியை கொடுக்க மாட்டோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற தேவன் எவ்வளோ பரிசுத்தமுள்ள தேவன் பாருங்க. அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. நான் சொல்கிறேன், நீ தேவனுக்கு பயந்து வாழ்ந்துன்னு சொன்னால் கர்த்தர் உன்னை மகிமையாய் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது கடைசி காலம். கர்த்தர் சொல்கிறோம், இன்னும் பிள்ளைகள் சிறு பிள்ளை போல் நம்ம கிறிஸ்து பயணத்தில் இருக்கக்கூடாது. நான் இயேசுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும், இயேசுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும், இயேசுக்காக நான் சேவை செய்யணும். என் மாம்சத்துக்கே நான் வாழ்ந்துட்டு போனால் அதில் ஒரு பலனை கிடையாது. என் மாம்சத்துக்கே நான் வாழ்க்கையை வாழ்ந்தேன்னு சொன்னால் அதில் ஒரு பலனும் கிடையாது. இயேசுக்காக ஏதாவது செய்யணும். இதன் சொல்லிட்டு முதலாவது தேவனுடைய நீதியை நாயத்தை தேடுங்கள், அப்போ இது கூட கொடுப்பேன்னு சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா. நீ கர்த்தருக்குள்ள காரியங்களை நீ தேடிட்டு நீ வாழ்ந்துன்னு சொன்னா உன் தேவைகள் உன்னை தேடின்னு வரும். நீ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு முழுமையாக கொடுத்துட்டினா, அவருக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிட்டினா உன் தேவைகள் என்ன பண்ணும், கர்த்தர் பூர்த்திப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுமா. யாகத்தை கொண்டு கர்த்தர் எலியாவை போஷித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. எதை கொண்டு போஷித்தாரு? காரணம், அவன் கர்த்தரோடு இருந்த மனுஷனாக இருந்தான். அதான் காகத்துக்கு கட்டளைறார். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுமா. நம்ம ஆண்டவரால் எல்லாம் கூடும். காரணம், நாம் கர்த்தருக்கு பயந்து வாயணும். சத்தியத்தை கேட்குறோம், சத்தியத்தை விட்டுறக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், நம்ம இருதயத்தில் எழுதிக்கின்னு ஆண்டவரை வெளியே போகும்போது தான் பண்ணோம், நம்ம ஆவியை அவுத்து விடக்கூடாது. வெளியே போகும்போது கூட என்ன பண்ணோம், பயப்படணும். நம்ம சத்தியம் எனக்கு பேசப்பட்டுச்சு, சத்தியம் என்னோட பேசினார, ஆவியானவர் பேசினார அப்படி சொல்லி ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தினா கர்த்தர் உன்னை வளைக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா. எடுத்து வாசிப்போம், கர்த்தர் நம்மோட கூட பேசுவாராக. அப்போஸ்தலர் 1:8 வாசிப்போம். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நம்ம எப்படி இருக்கிறோம், பலன் அடைகிறோம். அல்லேலூயா சொல்லுமா. முன்னே நாம் எப்படி இருந்திருக்கிறோம், அந்தகாரத்தினால பீடிக்கப்பட்டு வாழ்ந்தோம். முன்னே நம்ம என்ன பண்ணோம், அந்தகாரத்தின் கிரியினாலே பீடிக்கப்பட்டு வாழ்ந்தோம். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு என்ன பண்ணணும், ஆண்டவர் என்ன பண்ணாரு, நம்மை பரிசுத்தமாக்கிறார். அந்த அந்தகாரத்தை நீக்கி என்ன பண்ணுறது, நம்மை பரிசுத்தமாக்கிறார். பரிசுத்தமாக்கி கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணாரு, நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அபிஷேகத்தை பெறாத ஜனங்கள் இன்றைக்கு ஏதோ சபைக்கு போகிறோம், ஏதோ சபைக்கு வரோம், ஏதோ ஆராதிக்கிறோம்,
பிற்பாடு வீட்டுக்கு போகிறோம் அப்படி நினைச்சு கொண்டு சில பேர் சர்ச்சுக்கு வராங்க. ஆனால் ஒரு காரணத்தை மட்டும் நீங்கள் அறிஞ்சிக்கணும், நீ கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ள இல்லை என்று சொன்னால் நீ எம்டி பேசா காணப்படுவ. அல்ல சொல்லுமா, கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் அவன் உயர்த்தப்படுவான். கர்த்தருடைய அபிஷேகம் இல்லைன்னா நாம் அவருடைய பிள்ளை இல்லை. வேதம் சொல்லுது, ஒருவன் ஜலத்தினால ஆவினால பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. அல்ல சொல்லுவோமா, கொஞ்சமாவது நீ யோசித்தப்பார், ஆண்டவரை இத்தனை நாள் நான் வரேன், உன் அபிஷேகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரை. அதை நாம் சொல்கிறோம். இங்கே பாருங்கள், யாரும் நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது பிள்ளைங்களிடத்தில் விளையாடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை இப்போ கேட்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படணும். என் வார்த்தைக்கு நடங்கிறவனை நான் பார்ப்பேன்னு சொல்கிறாரு. நீ சபையில் வரும்போது கூட என்ன பண்ண, உன் சேஷ்டெல்லாம் எடுத்து வச்சிடணும். சின்ன சின்ன பேச்சு கூட இருக்கக்கூடாது. நீ சபை வரும்போது பயம் வரணும். அதுக்கு அத்தனை பக்தி வைராக்கியனா நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நமக்குள்ள அந்த பயம் வரணும். சபைன்னு வரும்போது பேச்சு, அந்த அடுத்த பேசுகிறது, இதெல்லாவற்றையும் விட்டுட்டு கர்த்தர் எனக்காக பேசுகிறார், நான் அவரோட வார்த்தையே பார்க்கணும்னு சொல்லணும். அலையில சொல்லுமா, அலையில சொல்லுமா. நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணோம், ஒன்றுமில்லாத பாத்திரத்தை போல தான் இருப்போம். நாம் எதை ஜெபிச்சா கூட என்ன பண்ண மாட்டாரு, ஆண்டவன் ஜெபத்துக்கு எடுக்க மாட்டார். காரணம், இத்தனை நாளா தேவ ஆலயத்துக்கு வர, இத்தனை நாளாக கடந்து வர, இன்னும் கூட உன் கடினத்தை விட்டு கொடுத்து, ஆண்டவரே நான் சபைக்கு வர, நான் ஆவியில குதிக்கணும், ஆண்டவரே ஆவியில நடனம் ஆடணும், நான் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் உனக்குள்ள பிடிக்கப்பட்டுச்சு சொன்னா கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ள அளவில்லாமல் கொடுக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுமா. தேவனுடைய சபைக்கு உள்ள என்ட்ராகும் போதே, ஆண்டவரை எனக்குள்ள இருக்கிற கிரியைகளை எடுத்துருங்க, என் மீறுதலை எடுத்துருங்க, எனக்கு ஏன் ஆண்டவரே உங்களுடைய ஆவியை கொடுக்காம இருக்கிறீங்க. இந்த ஆவியானவர் இருந்தாதான் உனக்கு பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா ஏதோ சர்ச்சுக்கு போகிற வர அவ்வளோதான், பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொன்னால் பரலோகம் போக முடியாது. நான் சொல்கிறேன், இன்னும் நீ எத்தனை வருஷம் இப்படியே குந்தி குந்தி வாழ்க்கையில் வாழ்வ. பரிசுத்த ஆவியானவருக்கு உன்னை ஒப்புக்கொடு. பரிசுத்த ஆவியானவருக்கு நிறைய பேர் ஒப்பு கொடுக்கறது இல்லை. நம்மளோட அபிஷேகத்தை பெற்றுக்கணும், ஆண்டவரை அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீ வாஞ்சியாக இருந்தினா கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணுறது, நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எடுத்து வாசிங்க, யோவல் 2:28 எடுத்து வாசிங்க. 2:28 சீக்கிரம். யோவல் 2:28 மாம்சமா ஊற்றுவேன், அப்போ இது உங்கள் குமாரர்களும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, காண்பார்கள். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவர் பாரபட்ச பார்க்கிறவர் அல்ல, அவர் எல்லோரும் மேலும் அவர் ஆவியை ஊற்ற வல்லவராக இருக்கிறார். அதுக்கு காரணம் நீ தயாராகணும், நீ ஒப்பு கொடுக்கணும். உன் மாம்ச கிரியைகளை வேரோட சாய்ச்சிட்டு நீ தேவ ஆலயத்துக்கு வரும்போது, நான் அபிஷேகத்தில் நிரம்பி போன ஆண்டவரை உங்களோட தயவு எனக்கு வேண்டும் சொல்லி வாங்க. ஏதோ சர்ச்சுக்கு வர போகிறேன்னு நிச்சயமாக நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. அப்படி அபிஷேகம் இருந்தால் தான் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அப்போ தான் என்ன பண்ணுவார், நமக்கு பலன் தருவார். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் என்ன பண்ணுவோம், பிசாசுகளை திருத்தும்படி சகல அதிகாரத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவர்.
பிசாசுகளை மேற்கொள்ள சகல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த ஆவியானவர் இருந்தாதான் பிசாசு நம்ம தொட முடியாது. அன்னைக்கு நிறைய பேர் பாருங்க அசுத்தாவி பிடிச்சே இருக்காங்க. சில பேர் சர்ச்சைக்கு வரும்போது அவங்களுக்கு இன்னும் இருக்கிற அசுத்தாவி அப்படியே தான் இருக்குது. காரணம், எப்போ போவோம் உன்னை விட்டுனா நீ பரிசுத்தாவியானுக்கும் என் இருதயத்தை கொடுத்தினா, ஆண்டவரே நான் போகிறேன்ப்பா, இன்றைக்கு நான் உங்களோட ஆவியில் நிரம்பணும், நீ சொல்லி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லிடு, என் மீறுதலை மன்னிங்க, என் அக்கிரங்களை மன்னிங்க, நான் நிரம்பின ஆண்டவரோட ஆவியில் அப்படின்னு ஒப்பு கொடுத்தினா, அவர் இறங்கினான்னா கர்த்தர் உன் குடும்பத்தை மகிமையாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஆன சொன்னார், நான் போய் என்ன பண்ணேன்னு உங்களுக்கு ஒரு தேற்றரவானை நான் அனுப்புவேன், அவர் உங்களை தேற்றுவார்னு சொன்னார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்லும்போது அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொல்ற, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்களை தேற்றுவார் என்று சொன்னார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் எல்லாவற்றையும் நம்ம முடிக்க முடியும். பரிசுத்த ஆவியானுடைய தயவு இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா சொல்லுமா. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா சாட்சியாக வாழ முடியாது. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா சொல்லுமா. பரிசுத்த ஆவியான உனக்குள்ளே நான் இன்னைக்கு கேட்டால் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இன்னும் அபிஷேகத்தை பெறல, வெக்கமாக இருக்குது. ஏன் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, தேவ ஆவியானவர் எல்லாரையும் தொட வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நாம சொல்ற, நீ நினச்சினா உன்னை நிரப்ப வல்லவராக இருக்கா. தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவா. நீ தாகத்தோடு வந்து பாரு, உனக்கு உன்னை கர்த்தர் தொடுறாரு பாருங்க, உன் வல்லமை தொடும். வல்லமை அந்த சகோதரன் கூட பாருங்க, இன்னைக்கு தீர்க்க தரிசனம் பார்க்குறார். என்ன பண்ணுறாரு? தீர்க்க தரிசனம். நான் இத்தனை நாளாக வந்து நான் வெறுமையாக போகிறேனே. வெறுமையாக தான் போவேன். நீ ஆவியானவர் இல்லைன்னா நீ வெறுமை தான், எம்டி பேஸ் தான். நம்ம ஆவியானவர் இல்லைன்னா யாருக்கும் பவர் கிடையாது. உட்காந்துருக்கிற யாருக்கும் பவர் கிடையாது. இங்கே இருக்கிற எங்களிருந்து சொல்கிறேன், யாருக்கும் பவர் கிடையாது. இவர் இருக்கும்போது தான் நாங்கள் பேசுகிறோம். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா சொல்லுமா. இவர் இல்லைன்னா நாங்கள் பேச முடியாது. இவர் இருந்தால் தான் என்ன பண்ணுறது, பிசாசு வந்து எங்களை கண்ட என்ன பண்ணுறது, விழுந்து போகுது, பிசாசு நிர்மூலமாகுது. காரணம், பரிசுத்த ஆவியானுடைய தயவை பெற்றுக்குங்க. அவர் இருந்தால் தான் உங்களுக்கு பலன் கொடுத்து என்ன பண்ணார், உங்களை சாட்சியாக வைப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை நாம் அதிகமாய் பெற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கணும். கடைசி காலத்தில் பிசாசு என்ன பண்ணுவான், பலவிதமான உபத்திரங்கள் எல்லாம் கொடுப்பான். அதை எல்லாம் மேற்கொள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் அந்த போராட்டத்தை மேற்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா ஒன்றுமே முடியாது. பிசாசு வந்து என்கிட்ட பேசுகிறான், உன் பேரனுக்கு பெரிய வியாதி கொடுத்துட்டேன், நீ ஜெபிக்கிறிய, உன் பேரனுக்கு பெரிய வியாதி கொடுத்துட்டேன், என்ன ஆகுனா பண்ணிக்கோ அப்படி சொல்லி என்னிடத்துல இடைப்படுறான். எனக்கு என் சிந்தை அலக்கழிக்கிறான், நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே நான் ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்லுவேன், சாட்சி வெறுமையாக போகக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு நான் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், நான் தயவை பெற்றிருக்கிறேன், எனக்கு இறங்குன ஆண்டவரை அப்படி சொன்ன போது கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. நம்ம பரிசுத்த ஆவியானுடைய பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருந்தால் என்ன பண்ணுவோம், பலனடைந்து எருசலேமை, யூதாவில், சமாரியா எங்கேயும் என்ன பண்ணுவோம், நம்ம சாட்சியாக இருக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. நாம் கர்த்தருக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை பயத்தோடு வாழ்ந்தேன்னு சொன்னால் சாட்சியாக வாழ்வோம். இன்றைக்கி சாட்சி கிறிஸ்தவங்களுக்கு அவசியம். அதை நாம் சுற்றுறோம். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம பாவம் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் நம்ம என்ன பண்ண, ஜபத்துக்கு நேரம் கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் வேதத்தை படிப்போம். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் கர்த்தருடைய பாதத்தில் அடுத்தவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் நம்ம அடுத்தவர்களை குறித்து நம்ம பரிதவிப்போம். இப்படியான உணர்வுகள் எல்லாம் ஆவியானவர் இருந்தால் தான் வரும். இல்லைன்னா ஏனதானமா ஏதோ வந்தோம், சபைக்கு வந்தோம், சிரிச்சிட்டு போகிறோம், ஏதோ கை தட்டிட்டு போகிறோம், அப்படி இல்லை. நான் தேவனுடைய ஆவியை பெற்றவளாக இருக்கணும்,
அந்த தேவனுடைய அபிஷேகத்தை பெறணும். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசி நிற்கிறா, இந்த தேவனுடைய அபிஷேகத்துக்கு இடம் கொடு. ஏன்னா இன்றைக்கு கர்த்தர் வந்தார்னா நம்ம அப்படியே கைவிடப்படுற நிலைமையில தான் காணப்படுவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பெரிய ஒரு அச்சார முத்திர மோதிரமாக இருக்கிறார். அவர் இருந்தால் தான் நீ பலனா எல்லாவற்றையும் செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா அவன் என்ன பண்ணான்? கர்த்தருடைய வல்லமை இல்லைன்னா கோலியாத்தை ஜெயிச்சிருக்க முடியாது. கர்த்தருடைய வல்லமை இல்லைன்னா கர்த்தர் என்ன பண்ண சிங்க கொகையில் தூக்கின்னு போய் போட்டால் கூட என்ன பண்ணார்? ஒரு சேதமாகல. காரணம் கர்த்தருடைய வல்லமை அவனிடத்தில் இருந்தபடியே தான் சிங்கம் அவனை சேதப்படுத்தலை. அப்போ சத்ருவனை கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் வருவான். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஒப்பு கொடுத்தினா உன்னை பிசாசை தொட முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுமா? அவன் பரிசுத்த ஆவியானுடைய தழவை பெறணும் தேவையில்லை. அந்த தழவை பெற்றா சாட்சியாக வாழ முடியும். கர்த்தர் நாம சொல்கிறோம். இந்த கிறிஸ்தவங்களுக்கு என்ன பண்ணும்? சாட்சி மிக அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் நாம சொல்கிறோம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 14:1 எடுத்து வாசி. அல்லேலூயா சொல்லுவோமா? புத்தியுள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை இடிச்சு. புத்தி இல்லாதவங்க யாருன்னு சொன்னா, நல்லா ஜெபிக்காதவங்க, வேதத்தை படிக்காதவங்க, சரியா தேவனோடு ஐக்கியம் கொள்ளாதவங்க, தேவனுடைய அன்புக்குள்ளே கட்டப்படாதவங்க, ஏதோ வந்த போன என்ற நிலைமையில் வாயிறவங்க, இவங்கெல்லாம் புத்தி இல்லாதவங்க. புத்தியில ஸ்திரீ என்ன பண்ணுவா? தான் வீட்டை கட்டுவா. தான் வாழ்க்கையில் என்ன பண்ணுவா? அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிப்பா. அவன் வாழ்க்கையில் தன் குடும்பத்துக்காக ஜெபிப்பா. புத்தியில ஸ்திரீ என்ன பண்ணுவா? தன் குடும்பத்துக்காக ஜெபிப்பா. புத்தியில ஸ்திரீ எப்படின்னா சாட்சியாக வாழும். எனக்கு சாட்சி மிக அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணு போனான்னு சொன்னால், அந்த பொண்ணுடைய தகப்பன் தாய் அவங்கள நல்லா வளர்த்தா தான், புத்தியாக வளர்த்தா தான் அவள் போய் என்ன பண்ணுவான்? போகிற இடத்துல நல்லா குடும்பத்தை நடத்துவா. அல்லேலூயா சொல்லுமா? இன்றைக்கு இவர்களே புத்தி இல்லாத நடக்கும்போது அவளும் புத்தி இல்லாததான் இருப்பாள். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு தகப்பன் புத்தியாய் நடந்து அவங்களுக்கு அறிவுரை சொல்லும் போது அவள் போகிற இடத்துல அந்த குடும்பத்தை கட்டுவா. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? நேசிக்காத மாமியார் கூட என்ன பண்ணுவாங்க? நேசிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா என் மருமக புத்தியாக இருக்கிறா, எங்களுக்காக என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுறா, எங்களுக்கு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுறா. அப்போ அவங்க என்ன குடும்பத்தில் வந்திருப்பா, ஆனால் கர்த்தரோடு இருந்தபடியாக தான் அவள் புத்தியாக நடக்கிறான்னு சொல்ல முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுமா? புத்தியாய் நடக்கணும் தேவ பிள்ளையே. புத்தி உள்ளவர்கள் தன் வீட்டை கட்டுறாங்க. அதை நாம் சொல்கிறோம். நீ புத்தியாக நடந்தினா உன் பிள்ளைங்க சீராக வளருவான். நீ புத்தியாக நடந்தினா உன் பிள்ளை உன் ஜபத்தை பார்த்து அவன் உன் வளர்ச்சியில் வளருவான். நீ ஒரு ஜபம் கூட பண்ணாமல் டெய்லியும் உன் பிள்ளைய ஒரு இதுவாக விட்டுட்டீங்கன்னா அவன் புத்தினமாக நடக்க ஆரம்பிப்பான். இந்த காரியத்தில் ஒரு காரியம் பார்த்தேன். ஒரு நல்ல டீசெண்டான ஃபேமிலி இருக்கிறாங்க. அவங்க பிள்ளை மறிச்சிருக்கிறான். நல்லா பணக்காரனாக இருக்கிறாங்க. அவங்க பிள்ளை இந்த ப்ரோக்ராமில் போகும்போது என்ன பண்ணுறான்? அந்த விஜய் மறிச்சிட்டு போயிட்டு இருக்கான். அவங்க என்று கதறாங்க. காரணம் என்ன சொல்லுமா? புத்தியாக அவங்க பிள்ளைகளை செயல்படுத்த நடத்தலை. நான் சொல்கிறேன், உன் பிள்ளைகள் பாவம் செய்யாத இருப்பதுக்கு, உன் பிள்ளைகள் சீராக வாழ்வதற்கு, உன் பிள்ளைகள் கர்த்தரோடு வாழ்வதற்கு நீ புத்தியாக நடந்து சாட்சியாக வாழ்ந்தினா நீ அசைக்கப்பட்டு போக மாட்டேன். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபத்திலும் கர்த்தர் உன்னை நேசிக்கிறவராக இருக்கிறார். நான் சொல்கிறேன், இன்றைக்கு என்ன பண்ணோம்? பரிசுத்த ஆவியானவருக்கு முதல்ல இடம் கொடுத்து அவன் சாட்சியாக வாழணும். பரிசுத்த ஆவியானவருக்கு முதல்ல இடம் கொடுக்கணும். இன்றைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் கர்த்தர் நாம சுத்தம். இன்றைக்கு ஸ்திரீங்களிடத்தில் தான் ரொம்ப என்ன பண்ணுது? கோபம் வருது. ஒரு காலத்தில் நான் பார்த்துருக்கிறேன், ஆண்களிடத்தில் தான் கோபம் இருக்கும்.
இன்னைக்கு காலமே அப்படியே தலைகையே மாறிச்சு. அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. ஏன்னா பிசாசுக்கு தெரியும், புத்திலஸ்திரி தான் வீட்டை கட்டுறா. அன்னைக்கு கூட கர்த்தநாம ஸ்தோத்திரம், ஆதாம் ஏவாளை உண்டாக்கும் போதே அவன் யாரால பாவம் செஞ்சான்னு சொன்னா, அவள் சொன்னால் இதை புசிப்பதுக்கு பார்ப்பதுக்கு அழகா இருக்குது, புசிக்கலான்னு சொல்லி புசிக்க அவன் தூண்டினபடியா தான் அவன் புசிக்க ஆரம்பிச்சான். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. காரணம் ஸ்திரீங்களிடத்துல தான் இன்றைக்கு ஒரு குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஸ்திரீங்களிடத்துல தான் ஒரு குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவங்க புத்தியா நடந்தா அந்த குடும்பம் கட்டப்படும், புத்தியா நடக்கணும் அந்த கூடாரம் இடிக்கப்பட்டு போயிடும். அதனால தான் சொல்றேன், புத்தியாய் நடந்து வாழ்வேன்னு சொன்னா உன் பிள்ளைங்க உன் அடிச்சுவடுகள் அப்படியே பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. நீ ஜெபிக்காத படுத்துன்னு தூங்கினா, நீ ஜெபிக்காத வேலைக்கு நேரங்களை கொடுத்தினா, உன் பிள்ளைங்களுக்கு ஒரு ஜெபம் இருக்காது, கர்த்தருடைய அந்த தயவு இருக்காது, கர்த்தருக்குள்ள பயப்படுற அந்த பயமா இருக்காது. அது நாம் சொல்றோம். காரணம் என்ன சொன்னா, உன் பாதை டார்மாரா போனா உன் பிள்ளைங்க அப்படியா போயிடும். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டு தான் சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானவரை நீ பெற்றுக்கொண்டினா கர்த்தர் என்ன பண்ணாரு, அப்போ ஆண்டவர் என்ன பண்ண உனக்கு சாட்சியாக வைப்பார். நிறைய பேர் கூட நாட்களில் பார்க்கும்போது ஒவ்வொரு கூடாதான போய் கேட்டால் தான் அவங்கள பற்றி தெரியும். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுமா. ஒரு குடும்பத்தில் பாருங்கள், குடும்பத்தில் சாட்சி இருக்காது. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, பக்தி பரவசமாக வருவாங்க. வீட்டில் போய் கேட்டால் தான் அவங்கள சாட்சி தாறுமாறாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுமா. என்ன பண்ணா, பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து ஆமாம் என்ன பண்ண, யூதயா சமாரியா எங்கேயும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொன்னோம். அந்த காலத்தில் பார்க்க போனால் சீசர்கள்லாம் சாட்சியாக இருந்தாங்க, சாட்சியாக இருந்தாங்க. கர்த்தநாம ஸ்தோத்திரம். சாட்சியாக வாழ்ந்தாங்க. கர்த்தநாம ஸ்தோத்திரம். ஒரு வயது சென்ற தாயார் என்ன பண்ணாங்க, தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. கர்த்தநாம அன்றைக்கு இருந்த அந்த வைராக்கியம் இன்றைக்கு கிடையாது. கர்த்தநாம ஸ்தோத்திரம். என் புத்தியாய் வாழ்ந்தேன்னு சொன்னான், உன் கூடாரத்தை கட்டுவது பிள்ளையே. அதுக்கு ஒரே ஒரு காரணம், பரிசுத்த ஆவியானவருக்கு நீ இடம் கொடு. பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் நீ கூப்பிடு. ஆண்டவரை என்னை தொட்டுக்கினே இருப்பா. அதான் தாவீது சொல்கிறான், ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப தாங்க உற்சாக ஆவி என்னை தாங்க செய்யட்டும். இது இருந்தால் நான் சாட்சியாக வாழ்ந்துடுவேன் சொல்கிறான். தாவீதுடைய நாட்களிலே உரியாவுடைய மனைவி பட்சேபாளுடைய பாவத்தை தவிர வேறு ஒன்று என்ன பண்ணாரு தாவீது செய்யல. காரணம், கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்ந்தான். எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் துதிச்சான், எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் தேவனை துதிக்க ஆரம்பிச்சான். கர்த்தருக்கு பயந்தான், பயப்படுறபடியே தான் ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்தை கேட்ட என் தாசன் ஆகிய தாவீதுன்னு சொன்னான். ஆண்டவர் சாட்சி கொடுக்குறார் அவனை பார்த்து. அதே சொல்லுவோமா, உன்னைய பார்த்து சாட்சி கொடுக்க முடியுமா? போனால் தான் தெரியும் கோபம் எப்படி இருக்குது வீட்டில். அல்லையா சொல்லுவோமா, அல்லையா சொல்லுவோமா. நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஸ்திரீங்கள் இடத்துல தான் பிசாசு பயங்கர கிரியை செய்கிறான். சின்ன ஒரு காரியத்தை பெருசாக ஊதி கெடுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. சின்ன காரியத்தை விட்டு கொடுக்காம அதை என்ன பண்ணுறாங்க, பெருசாக அதை ஊதி குடும்பத்தை ரெண்டாக்குறவங்களாம் இருக்கிறாங்க. அல்லையா சொல்லுமா. அவங்களும் தேவனை வந்து ஆராதிக்கிறாங்க. அல்லையா சொல்லுமா. நான் சொல்கிறேன், நீ புத்தி இல்லாதவளே இருப்பா. அப்படி இருந்தா கதை, நீ புத்தியில் ஸ்திரியாக இருந்தா உன் விட்டு கொடு. ஒரு தவறு நடக்குதா விட்டு கொடுத்துட்டு போ, அட்ஜஸ்ட் பண்ணி போ. ஒரு குடும்பத்தில் பல பிரச்சனை வரும், அதை அட்ஜஸ்டாக விட்டு கொடுத்துட்டு போனீன்னா அது என்ன பண்ண, நீ கர்த்தருடைய பார்வைக்கு கனம் பெற்றவளாக மாறுவ. விட்டு கொடுக்கலன்னா என்ன பண்ணும், பிசாசு வந்து உனக்குள்ளே போந்து ஊன்னு கத்த ஆரம்பிப்பேன். எப்படி கத்துவேன், உன் குரலும் மாறிடும். சில பேர் பாருங்க சொல்லுவாங்க, சில பேர் கோவம் வந்துச்சுன்னா அவங்க முகம் மாறிடும் பாருங்க. முகம் ஐயோ பிசாசு தெரிந்து பார்ப்பாங்க முகத்தில். அல்லையா சொல்லுவோம், அல்லையா அல்லையா. காரணம் இதெல்லாம் என்ன பண்ணா, நம்ம சாட்சியை சீரழிச்சிடும். அதை நாம சொல்றோம். நான் சொல்கிறேன், எல்லாவற்றுக்கும் விட்டு கொடுத்து கர்த்தருக்குள்ளே பயந்து வாழ்ந்துன்னு சொன்னா நீ சாட்சியாவா. நீ போகிற இடத்துல கூட பேர் எடுக்கணும். நீ போகிற பற்றியா, காலை எடுத்து வைக்கிற பற்றியா, அந்த குடும்பத்தில் சாட்சியாக வாழ்ந்து காட்டணும்.
அந்த குடும்பத்தில் சாட்சியாவான். அதுக்கு தான் சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் தாய் தகப்பன் வளர்கிற வாழ்க்கை தான் உன் பிள்ளைங்களை அதே அடிச்சுவடுகளை பின்பற்றுவாங்க. உனக்கு நீ கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழும்போது உன் பிள்ளைங்க அந்த அடிச்சுவடுகளை மாற்றி வாழ்வாங்க. அப்போ போகிற இடத்துல அவங்க மிகுந்த சமாதானமாக வாழ முடியாது. நான் சொல்கிறேன், உன் பிள்ளைய உட்கார வச்சு, வாலிப பிள்ளையா உட்கார வச்சு அவளுக்கு போதனை பண்ணு. வாலிப பிள்ளைக்கு போதனை பண்ணு. நீ இப்படி இருக்கணுமா, நீ இப்படி இருக்கணும், முதல்ல தேவனுக்கு பயப்படணும், பைபிள் வாசித்தியா, ஜெபம் பண்ணியா. அப்படி எந்த தாயார் இன்றைக்கு பிள்ளைகளை கேட்கறது கிடையாது. இன்றைக்கு கேட்காதனால்தான் சீர்கட்ட பிள்ளைகளாய் கத்தர்மா மாறி போகிறாங்க. அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. அதுதான் சொல்கிறேன், கர்த்தருடைய அபிஷேகம் ஒருத்தனுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்கள சும்மா விடாது. அவங்க பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணினே இருப்பாங்க. ஜெபம் பண்ணியா, வேதம் வாசித்தியா, படிச்சியா, கர்த்தரோடு இருக்கிறியா, கர்த்தரோட வாயிறியா அப்படின்னு சொல்லினே இருப்பாங்க. இன்னைக்கு கண்டுக்கிறதே கிடையாது. நீ என்ன பண்ணுற, பையத்துக்கு நான் பண்ண, நான் பிஸி, நான் வேலைக்கு போகணும், எனக்கு டைம் இல்லை அப்படி சொல்லிட்டு போயிட்டு வந்துடுவேன். ஆனால் பிள்ளைங்க என்ன நிலைமை வாயிறாங்க அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். கர்த்தர் உன்னிடத்தில் உன் கூடாரத்தை கொடுத்துருக்கா. புத்தியில் ஸ்திரீ தான் வீட்டை கட்டுறா. புத்திலனா பிசாசு வந்து என்ன பண்ணுவான், கிரியை செய்ய ஆரம்பிப்பான். ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம கர்த்தருக்குள்ளே வாயிரும் சொன்னால் சாட்சியாக வாயணும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் நம் பிள்ளைகளை அந்த காரியம் தொடரும். நம்ம உண்மையாக உத்தமமாக வாழ்ந்துட்டோமா நம்ம பிள்ளைங்க. அதான் சொல்கிற ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, ஒரு சன்னதி மேலே, ஒரு சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தை விட்டுவேன். அல்லேலூயா சொல்லுமா. ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான். ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தான். ஆபிரகாம் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்ந்தான். அதனால தான் அவரோட பிள்ளை ஈசாக்கு எங்கெல்லாம் துறவை தோன்றானோ அங்கெல்லாம் ஆண்டவர் நீரூற்றுகளை உண்டாக்குறார். நீ வாயிற வாய்க்க தான் உன் பிள்ளைங்களத்தில் பார்க்க. நீ கர்த்தரோடு நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. உன் பிள்ளைகளை கண் போன போக்குள்ளே விட்டுறாதீங்க. உன் பிள்ளைகளை பிடிச்சி, சின்ன பிள்ளைங்களாம் கூட உட்கார வச்சு, இந்த வயசுலே பைபிள் வாசி, இப்படி பண்ணு, இப்படி ஆண்டவருக்குள்ளே ஜெபம் பண்ணியா அப்படின்னு கேட்கணும். நீயே ஜெபம் பண்ண மாட்டே, நீயே காலவர் பண்ணினா குடும்பம் எப்படி ஆசீர்வாதமாக வாழ முடியும்? அதில் சொல்லுமா, நீயே இப்படி வாங்கியிருந்தா குடும்பம் எப்படி சீர்துளைக்கப்படும், குடும்பம் எப்படி எழும்போம்? முடியாதும்மா. கதை நம்ம சொல்கிறோம், சாட்சியாக வாங்கினா, புத்தியில் ஸ்திரியாக வாழ்ந்துன்னு சொன்னால் நிச்சயமாக எல்லாவற்றிலும் இந்த உலக ஆசாபாசங்களை விட்டுட்டு நீ ஆசாபாசங்களை நேசிக்காத கர்த்தரை நேசித்து வாங்கினா உன் பிள்ளைங்க கர்த்தரை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. உன் கூடாரம் கர்த்தருடைய பலத்தில் கட்டப்படும். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பலத்தில் உன் கூடாரம் கட்டப்பட்டுச்சுன்னா என்ன காற்று வந்தாலும் என்ன புயல் வந்தாலும் உன் கூடாரத்தை இடிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க, ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். யோபு எடுங்க, யோபு 1:8 எடுத்து வாசிங்க. 1:8. வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பாருங்க, சாத்தானிடத்தில் தேவன் பேச ஆரம்பிக்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விட்டு விலகி ஓடுற மனுஷனாக இருந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா. நீங்கள் நான் விடாத அந்த டிவியை பார்த்துன்னு என்ன பண்ணுறோம், விடாத அந்த டிவியை அநேக பேர் இன்றைக்கி பார்த்துன்னு தான் இருக்காங்க. சீரியலு, அந்த சீரியலை பார்த்தாங்கன்னா ஜபம் கூட இல்லை. இன்றைக்கி சீரியல் பார்த்தாங்கன்னா ஜபம் கூட இல்லை. பிசாசு அழகாக கொண்டு வந்து கண்ணில் வச்சுடுவோம். நீ இதை பாருமா, இதை பார்த்தினா அப்படியே நீ அதிலே உட்காந்து நிற்கலாம். அதிலே சொல்லுமா, வேதம் சொல்லுது, பிசாசு தந்திரமுள்ளவன். அவன் என்ன பண்ணுவான், உன் ஜப நேரங்களில் வந்து தான் சீரியலில் அதிகமாக அவன் கண்ணை தேட ஆரம்பிக்க வைப்பான். நீ என்ன பண்ணுவ, ஜாக்கிரதையை புத்தி உள்ளவளாக இருந்தால் என்ன பண்ணுவேன், உடனே ஐயோ ஜப நேரம், என் ஆண்டவருக்கு நான் நேரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீ உக்காந்தினா உன் குடும்பம் சீராகும். அல்லேலூயா சொல்லுவோமா.
உன் குடும்பம் கட்டப்படும். எந்த ஆசீர்வாத தடையும் உன் குடும்பத்துக்கு வராது. கர்த்தர் உன்னை என்ன பண்ணாரு? இடங்கொள்ளாத ஆசீர்வதிப்பார். இங்கே யோபு என்ன பண்ணாரு? கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறபடியாக தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? யோபுக்கு தன் போராட்டம் வந்த போது கூட அதில் உத்தமனாக இருந்தார். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அதில் சொல்லுவோமா? யோபுக்கு கர்த்தருக்கு சாட்சியாக இருந்தார். நான் சொல்கிறேன், இன்றைக்கு நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாயணும், கர்த்தரை பிடிச்சிக்கணும் சொன்னால், உன் குடும்ப ஆசீர்வாதம் வாயினும் சொன்னால், இந்த ரெண்டு கடைப்பிடிக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கோ. ரெண்டாவது என்ன பண்ண? சாட்சியாக வாழ்ந்து காட்டு. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். யோபை குறித்து ஆண்டவர் ஏன் சாட்சி சொல்கிறான்னா, உத்தமனாக இருந்தான். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அடுத்தவர்களுக்கு துரோகம் பண்ணாதவனாக இருந்தான். யோபு எப்படி ஒருத்தனை பார்க்கும்போது கூட என்ன பண்ணார? தான் உடையை தூக்கி அவனுக்கு கொடுத்துருவார். அவன் சொல்லுவார், நான் ஒருத்தனுக்கு இதுவாக இருக்கும்போது நான் கொடுக்கவில்லையா அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தர் சுத்தம். அப்படி தியாகமான மனுஷன் கர்த்தர் சுத்தம். அந்த மனுஷனையே பிசாசு சோதிக்க வரான்னா நீ நானெல்லாம் ஏமாத்துறோம். பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் சுத்தம். கர்த்தருக்கு நீ இடம் கொடுத்தான்னு சொன்னால் உன் குடும்பம் கட்டப்படும். நீ சாட்சியாக வாழ்வ. ஐயோ, அந்த சகோதரியா நல்லா ஜெபிக்கிற சகோதரி, அந்த சகோதரியா நல்லா வேதம் வாசிக்கிறாங்க, எப்படி என்ன பண்ணணும்? உன் ஏரியாவில் சொல்லணும், உன் குடும்பத்தில் சொல்லணும். உன் குடும்பத்தில் உன்னை பார்த்து சொல்லணும். அந்த சகோதரி உக்காந்துங்களா, கிட்டத்தட்ட 2 hour உக்காருவாங்க. அந்த சகோதரி உக்காங்கலாம் வேதத்தில் கிட்டத்தட்ட 2-3 hour உக்காந்து வேதத்தை வாசிக்க ஆரம்பிப்பாங்க. உன் குடும்பத்தில் சாட்சி பெறும். அதை நாம் சுற்றுறோம். எப்படி வாயும் போய் தான் நீ பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அதை நாம் சுற்றுறோம். சாட்சி இல்லைன்னா, பரிசுத்த ஆவியான பலனும் சாட்சி இல்லைன்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. அதில் சொல்லுவோமா? நீ வாழ்கிற வாழ்க்கை உன் குடும்பத்தை பலனாய் காத்து கர்த்தர் காத்துக்கொள்ள. ஒரே வசனத்தை எடுத்து வாசி, நான் முடிக்கிறேன். கதை நாம் சுற்றுறோம். அப்போஸ்தலர் சங்கீதம் 4:4 வாசிங்க. அதோடு சங்கீதம் 4:4. அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் மீனை படிங்க அந்த வசனத்தை. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? கோபம் வந்துட்டா இன்றைக்கி அநேகம் மீறிடுறாங்க. கோபம் வந்துட்டா என்ன பண்ணுறாங்க? அநேகர் இன்றைக்கி என்ன பண்ணோம்? பிசாசை போல மாறுறாங்க. அல்லேலூயா சொல்லுமா? அதான் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய அபிஷேகம் ஒருத்தனுக்குள்ளே இருந்துச்சுன்னா தான் கோபத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் அபிஷேகத்தை பெற்றவர். அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ளே ஊண்டப்பட்டுச்சுன்னா, உனக்கு கோபம் வரும்போது நீ அதை விட்டு கொடுத்துட்டு போகிற பற்றியா, நீ தான் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவ. நீ தான் உன் குடும்பத்தை கட்டுவ, கர்த்தர் உன் குடும்பத்தை எழுப்புவ. கோபம் வரும்போது விட்டு கொடுக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைலாம் நமக்கு பிசாசு நான் வேதம் சொல்லுது, உங்களுக்கு உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயிச்சேன்னு சொல்கிறார். இயேசு சொல்கிற, நான் ஜெயிச்சேன், நீ திடன் கொள்ளன்னு சொன்னால் உனக்கு நான் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்கிறேன், தேற்றவாளரை உனக்கு கொடுத்துருக்கிறேன். அவர் உனக்கு என்ன பண்ணாரு? பாவத்தை குறித்து நீதியை குறித்தோ கண்டித்து உணர்த்துவா. அப்போ கோபம் வரும்போது தான் என்ன பண்ணுறான்? பிசாசு பாவத்தை உண்டாக்கிறான். கோபம் வந்துச்சுன்னா இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் விட்டுடுறாங்க. அதில் சொல்லுவோமா? விட்டுட்டு வந்து கர்த்தரை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்னு பாட்டு பாடும். அந்த வாயிலே பாடும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நான் கேட்குறேன், நீ எந்த வாயில் தவறாக பேசிட்டு வந்தியோ அந்த வாயிலே தேவனை ஆராதிக்க. அப்போ எப்படி உன்னை கர்த்தர் நேசிப்பார்? அல்லேலூயா சொல்லுமா? நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு பயப்படுற பழம் நீ இருந்துச்சுன்னா நீ கோபம் கொண்டா கூட பாவம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுமா? சில பேர் கோபம் வந்துச்சா, குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 4-5 நாளுக்குள்ள அந்த கோபம் அப்படியே இருந்துனே இருக்கும். எங்கே விளங்க அந்த குடும்பம்? எங்கே விளங்க அந்த குடும்பம்? கர்த்தர் சொல்லி இன்னைக்கு அதுதான் நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஸ்திரீங்களிடத்தில் தான் பிசாசு என்ன பண்ணான்? பயங்கர கோபத்தை கொடுக்குறான். இன்னைக்கு ஆம்பளை பார்த்து ஓடிடுறான். அல்லேலூயா சொல்லுமா? ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, அங்கே பசங்க பண்ணும்போது, எங்கள் ஒய்ஃபு கோபப்பட்டா நான் வெளியே ஓடிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஏன்னா பிசாசு யாரை பலவீனப்படுத்துறான்னு நல்லா தெரியும், பிசாசுக்கு தெரியும். அதனால கோபம் கொண்டாலும் கொஞ்சம் யோசித்து பேசுமா. நீ தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவ, நீ தேவனுடைய வல்லமை பெற்றவ. கர்த்தர் நாம சொல்றோம். நீ மாலைக்கு கர்த்தர் ஒன்று தெரிஞ்சிக்கல, மகிமைக்கு கர்த்தர் ஒன்று தெரிஞ்சிருக்கிறா. அந்த மகிமையான ராஜ்யத்துக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கிறா. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. படுத்துன்னு யோசித்து பாரு. ஆண்டவரே நான் கோபப்பட்ட ஆண்டவரே, உடனே விட்டுடு, கோபத்தை விட்டுடு. அவங்க மேலே மறுபடியும் அவங்கள எரிசலாவே பார்க்காத. எரிசலாக பார்த்தா நீ தேவனுடைய அபிஷேகம் பெற்றவல்ல, தேவனுடைய ஆவியில் நிரம்பப்பட்ட பாத்திரம் கிடையாது. விட்டு கொடுத்து பாரு. கர்த்தர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பா. கர்த்தர் உன்னை மகிமையாக ஆசீர்வதிப்பா. கர்த்தர் நாம் சொல்கிற ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவருக்கு நிறைய போராட்டம் வந்த போதுக்குள்ளே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பயந்து வாழ்ந்தார். கர்த்தர் நாம் எந்த விதத்திலோ கர்த்தர் மேலே அவர் கோபமாக படல. ஆண்டவரே நம்மளா தானே பண்ணுவோம், என்னடா இவ்வளோ வைராக்கியமா ஆண்டவர் ஆராதிக்கிறேன், என்ன இவ்வளோ ஆசீர்வச்சிட்டு வந்துட்டாரு, பிற்பாடு பார்த்தா எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லையே, என் பிள்ளைங்கள் இருந்தால் தானே எனக்கு சுதந்திரம் அப்படின்னு கூட ஒரு விதத்தில் கூட ஆண்டவர் கோபமாக அவர் கேட்டதே கிடையாது. கர்த்தர் நாம் சுத்துறோம். அவர் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிச்சிருந்தார். கர்த்தர் ஏற்ற காலம் வந்தது. செத்து போன கருவை கர்த்தர் உயிரடை வைத்தார். அல்லேலூயா சொல்லுமா. நீங்கள் நினைக்கிறீங்க பரிசுத்த ஆவியானவர் இறங்கினால் சொன்னால் உளுந்து போன எலும்பு கூட உயிரடைய வைக்கிற தேவனாக இருக்கிறார். அதான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தால் நீ சாட்சியாக வாழ ஆரம்பிப்ப. உன் சாட்சி பலனாய் கட்டப்படும். அதை நாம் சொல்கிறோம். இப்படி வாழும்போது கர்த்தருடைய மகிமை பார்ப்ப. நான் சொல்கிறேன், ஏதோ ஏனா தானமாக கர்த்தருக்குள்ளே நீ வாழ்கிற வாழ்க்கையை வாழக்கூடாது. சத்தியத்தை, வைராக்கியமான சத்தியம்லாம் நம்ம சபையில் வருது, நல்லா உணர்ந்து. கர்த்தர் நாம சொல்கிறோம். உன் கணவன் உனக்கு சொல்கிறாரா ஜெபம் பண்ணா ஜெபம் பண்ணு, பணிஞ்சு ஜெபம் பண்ணு. நீ என்ன எனக்கு சொல்லுது நானா கேட்குறது என்னாண்டா குடும்பம் ஒரு ஒற்றுமையாக வராது. அவர் சொல்கிறாருன்னா உடனே கீழ்ப்பணிஞ்சு ஜெபம் பண்ணு. எங்கள் காலத்திலலாம் பாருங்கள், நான் வரும்போது சொல்லுவேன், எங்கள் ஒய்ஃபை கேட்பேன், நீ கூட சொல்லுவாங்க, எனக்கு ஜெபம் பண்ணியான்னு கேட்பார் வந்தோன்னையும். அதனால் என்ன பண்ண தெரியுமா, ஜெபம் பண்ணிவிட்டு நான் வரும்போது பாட்டை போட்டு விட்ருவாங்க. அப்போ ஒரு டேப் ரிகார்டு ஒன்று கொடுத்தாங்க எங்கள் மாமியார் எனக்கு. அந்த டேப் ரிகார்டில் ஆண்டவர் பாட்டை போட்டுருவாங்க. நான் வரும்போது அப்போ நான் சந்தோஷமாக வருவேன். பரவாயில்ல, நல்லா ஜெபம் பண்ணிக்கிறாங்க, கத்தன் பாட்டோடு இருக்குது வீட்டில் போனால் அப்படின்னு நினச்சிக்குவேன். எனக்கு கணவனும் மனைவி கேட்குறது கிடையாது ஜெபம் பண்ணியான்னு, மனைவியும் கணவனை கேட்குறது கிடையாது. இந்த குடும்பம் எப்படி தேவனுக்குள்ளே கட்டப்படும்? அல்லேலூயா சொல்லுவோமா. நல்லா உணர்ந்து பாருங்க, நல்லா உணர்ந்து பாருங்க. கர்த்தர் உணர்த்துதலை கர்த்தர் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கா. சத்திய வார்த்தையை விசுவாசி. கர்த்தர் நாமம் உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை வரணும். நீங்கள் 2 பேரும் ஸ்திரப்பட்டதான் உன் பிள்ளைங்க நாட்களில் அவங்க கர்த்தருக்குள்ள பலமாக வாழ்ந்து அவங்க வாழ்கிற நாட்களில் கர்த்தருக்காக வாழ்வாங்க. நீங்கள் 2 பேருமே ஜெபிக்காம, 2 பேருமே வேதம் வாசிக்காம, ஏதோ போன சொல்லி சபைக்கு இங்கே வர்றதுக்கு இது இடம் கிடையாது. இது பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிற ஒரு இடம். கர்த்தர் நாமம் ஏனா தானமா இங்கே வந்துட்டு போகிறது இடம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுமா. வெளியே வேஸ்ட்டாக வெளியே போவாத. கர்த்தர் நாமம் இங்கே வந்தால் நீ கர்த்தருடைய அபிஷேகத்தை பெறணும், கர்த்தருக்கு பயந்து வாழணும், கர்த்தருக்கு உத்தமமாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும். இதுதான் நம்ம வாழ்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவ பயணம் அதுதான். அதை பின்பற்றுங்க. கர்த்தர் ஏற்ற காலத்தில் மகிமையான காரியங்கள் செய்வா. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. கோபத்துக்கு ஒரு தீர்மானம் வை. ஆண்டவரை நான் கோபப்பட்டுறேன்ப்பா, அடிக்கடி நான் கோபப்பட்டுறேன், நான் அதை மாற்றிக்கணும் அப்படி சொல்லி ஒப்புக்கொடு. கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கா. கர்த்தர் தாமங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். கண்களை மூடி தேவ சமூகத்தை ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு முடிக்கிறேன்.